சரி, ஓகே. பாடகரா ஆனோம் அப்படின்ற ஒரு முடிவு வந்து எப்படி எடுத்தீங்க? மியூசிக் பொறுத்தவரைக்கும் கர்நாடிக், வெஸ்டர்ன் அப்படின்னு நெறைய இருக்கு. ஆனா நாட்டுப்புற கலைஞரா ஆகணும் அப்படின்ற ஆசை எப்படி உருவாச்சு? அ கிராமத்துல இப்ப பாட்டிலாம் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு கதை சொல்லி பாடுவாங்க. அ அப்புறம் விவசாயத்துல வந்து திடீர்னு ஏதாவது அந்த நெல்லு அறுவடை பண்ணும்பொழுது, இல்ல நெல்லு எடுத்துக்கிட்டு சரி, ஓகே. வரும்போது, அவங்க சும்மா சாதாரணமா ஜாலியா பாடல்கள்லாம் பாடுவாங்க. அப்ப அத கேட்பேன் நானும். நானும் கேட்டு சும்மா கூடயே பாடி பார்ப்பேன். இப்ப ஏதாவது இப்ப பாட்டிலாம் பாடுனா, "வாகான ஏன் ஆலமரம் ஆலமரம் அங்கே விழுது 10,000 தன்னே நன்னானே தானே நன்னானே." அப்படி இந்த தன்னே நன்னானே தானே நன்னு போட்டு அப்படி பாடுவாங்க. அந்த சவுண்டிங்கும் அந்த குரலும் நல்லா ஒரு வித்தியாசமா இருக்கும், புதுசா இருக்கும். இன்னொன்னு அவங்களா ஒரு மெட்டு போட்டு பாடுற ஒரு பாடல்களா இருக்கும். அப்படி கேட்கும்போது, "இத மாரி நம்மளும் ட்ரை பண்ணுமே" அப்படின்னு சொல்லி வந்த ஆர்வம் தான். அது ஒரு என்னுடைய பள்ளியில நடந்த ஒரு விஷயம். அ அ ஆனுவல் டேல வந்து பசங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது, அப்ப வந்து ஹெச்எம் ரூம் வரைக்கும் நான் போயிட்டு வரேன். எல்லாம் படிங்கடா அப்படிங்கும்பொழுது, நானு திடீர்னு ஒரு கிராமிய பாட்டு எடுத்து பாடுறேன். அப்ப சவுண்டு கேட்டு திரும்ப வந்துட்டாரு. "என்னடா கிளாஸ் ரூம்ல யார்றா பாடுறப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு வந்தவுடனே பசங்க மாட்டி விட்டாங்க. வேல்முருகன் சார் பாடுனாரு. அழகா என்னைய ஹெச்எம் ரூம் கூட்டு போயிட்டு, "ஆஹா முடிஞ்சுதுடா! இவரு இங்கேயே அடிச்சுட்டு விட்டுறக்கூடாதா? நம்மள ஹெச்எம் ரூம்க்குலாம் கூட்டு போய் நம்மள இன்னைக்கு மாட்ட போறவன்" அப்படின்ட்டு. அப்புறம் என்னை நிக்க வச்சுட்டு உள்ள போயிட்டு, "சார் இந்த பையன் நல்லா பாடுறான். வர ஆனுவல் டேவுல கலெக்டர் முன்னாடி இவன பாட வைக்கலாம் சார்ன்னு" அழகா அங்க ஹெச்எம்ட்ட சொன்னோனே, அப்புறம் உள்ள போனாக்க, பாடுறா" அப்படிங்கிறாரு. "சார் நான் பாடல சார். தெரியாம பாடிட்டேன்னோனே." "இல்ல, இல்ல 2 வரியா பாடுனா தான் நான் உன்னைய மேடை ஏத்துவேன்" அப்படின்ட்டாரு. "அப்படியா? பரவாயில்லையே வித்தியாசம்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு 2 சாங் பாடுனேன். அந்த மாவட்ட கலெக்டர் முன்னாடி பாடி பிரைஸ்லாம் குடுத்தாங்க. அப்ப அடுத்த நாள் எல்லாரும், "ஏய் நம்ம ஊர்ல கலெக்டர் முன்னாடிலாம் வேல்முருகன் பாடுனான்" அப்படின்னோனே, சரி இங்க பாடும்போதே இவ்வளோ பேர் பாராட்டுறாங்களே, இதே நம்ம முயற்சி பண்ணா ஏன் உலகம் ஃபுல்லா ஒரு நாள் நம்ம குரல் கேட்காது? அப்படின்னு நெனச்சு, அப்படி ஆரம்பிச்சது தான். இன்னைக்கு சியாட்டல்ல 2015, 14லாம் கூட போயிட்டு பாடிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதான் என்னுடைய சின்ன கேட்கவே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு சார். சோ நீங்க ஹெச்எம் அடிக்க போறாங்க அப்படின்னு நெனச்சிருக்கீங்க. ஆனா கூப்பிட்டு பாராட்டுற அளவுக்கு மாறி இருக்கு. ஆமா. So அது நான் 2008ல சுப்பிரமணியபுரம். ம். ஆமா. அதான் 2008ல ஃபர்ஸ்ட் சாங் இல்லையா? ஆமா, 2008 ஆமா. சுப்பிரமணியபுரம்ல. அது எப்படி சாத்தியமாச்சு? சினிமாக்குள்ள எப்படி வந்தீங்க? அந்த வாய்ப்பு எப்படி உருவாச்சு? அ அதான் ஆக்சுவலா நான் வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சுட்டு ஒர்க் போயிட்டுருந்தேன். அப்புறம் சூழல்கள் மாற, மாற சரி சென்னைக்கு வந்து சரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கும்பொழுது, இப்ப நெறைய தொலைக்காட்சிகள்ல போய் பாடுனோம்னாக்க நம்ம முகம் தெரியும், நம்மளுடைய குரலும் லைவா தெரியும். அப்படி ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தொலைக்காட்சியா போயிட்டு வாய்ப்பு கேட்டுட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்பொழுது, விஜய் டிவில "யாரு மனசுல யாரு, உங்க மனசுல யாரு, அவருக்கு என்ன பேருன்னு" ஒரு நிகழ்ச்சி, ஜிஎஸ் பிரதீப்னு ஒரு நிகழ்ச்சி தொகுத்து வழங்குனாங்க. அதுல ஒரு தொடர்ந்து ஒரு 4 நாள், 5 நாள் தொடர்ந்து போயிட்டே இருந்தேன். அப்போ அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிற ஒரு 3 பேர்ல ஒருத்தவர் வரல. இப்ப டெய்லி இந்த தம்பி வராப்புல, இவர வேணா சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு அந்த வாய்ப்பு குடுத்தாங்க. அந்த டைம்ல நான் பாடுன ஒரு பாடல், எங்க அம்மாவ பத்தி ஒரு பாட்டு பாடுனேன். அ 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. உன் ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. இந்த பாடல் பாடுறேன். ஹோல் டீமும் டோட்டல் டீமும் அப்படியே கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. அந்த ஜிஎஸ் பிரதீப் சாரும் அழுதுட்டாரு. வந்த உடனே வெளியில வந்த உடனே நிறையா பேர் வந்து பாராட்டுனாங்க. இந்த பாட்டு வந்து அவரையே ரொம்ப பாதிச்சிருச்சு. இதுதான் உங்களுக்கு ப்ரோமோவா இருக்கும் பாருங்க சேனல்ல அப்படின்னு சொல்லிலாம் வந்து விஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு 2 வீலர்ல வந்துட்டு இருக்கிறேன். 2 பேருமே 2 வீலர்லயே போனோம் எங்க ஊருக்கு, கிராமத்துக்கு கல்யாணம் பண்ணேன். பண்றதுக்காக. மேரேஜ் முடிச்சுட்டு 2 வீலர்ல வரும்போது ஒரு ஃபோன் வருது. இந்த மாரி விஜய் டிவில உங்க ப்ரோகிராம் பார்த்தோம். உங்க வாய்ஸ் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பயங்கர சந்தோஷம். ஒய்ஃப் அப்படியே திரும்பி பார்த்தா, தாலி கட்டின நேரத்துல இப்படி ஒரு வாய்ப்பா அப்படின்னு. சரி ரொம்ப சந்தோஷம்ன்ட்டு அதே அவங்க தான் மாரி உங்களுக்கு அப்ப லக்கி சாம். ஆமா உண்மை. அதே மாரி நான் ஜேம்ஸ் வசந்தன் பேசுறேன் அப்படின்னு சொல்லி சார் சொன்ன உடனே ரொம்ப அப்புறம் என்னை கூப்பிட்டு வர வச்சு வாய்ஸ் டெஸ்ட் எடுத்துட்டு
அதுக்கப்புறம் சசிகுமார் சார்ட்ட போட்டு காட்டி ஓகே ஆன பிறகு அதில் இன்னும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த படத்தில் முதல் வாய்ஸ் ஓப்பனிங் வாய்ஸ் பாடினது வந்து அந்த கல்லு மலை மேலே. அது பெரிய சந்தோஷமான தருணம். அது இந்த இடத்துல கரெக்டாக ஆப்டாக நடக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அது சுரேஷ் அண்ணனுடைய ஒய்ஃபு மேடம் சுருமுகி மேடம் தான் பாடினது அந்த கல்லு மலை மேலே ஓப்பனிங்கு. ஆமாம், அதனால் இது இங்கே நான் பாடுறதுல உண்மையிலேயே அதை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை இங்கே பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. அப்படி ஒரு அந்த படத்துல இருந்து அந்த மதுரை குழுங்க சாங் எங்களுக்காக. சஹா டிவி எல்லோரும் வாழ்க வளமுடன்னு ரொம்ப வருஷமா பல சிறந்த பேச்சாளர்களை வச்சு இயங்கிட்டு வருது. எல்லோரும் வாழ்க வளமுடன், ஒன்லி அப்லிஃப்டிங். ஸோ சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.